செல்வம் பெருகும் வளம் அள்ளித்தரும் அக்ஷய திருதியை முன்னிட்டு சூரஜ் ரவி கோல்டன் தங்க நகை சிறப்பு தள்ளுபடி எதிர்வரும் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சிறந்த விலையில் தங்கம் வாங்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்னும் எதுக்கு யோசிக்கிறீங்க? ஞாயிறன்று அக்ஷய திருதியை எங்களுடன் கொண்டாடுங்க. இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் தேவாமதன், செய்திகளை வாசிக்கும் நான் துறைய வினோத் கண்ணன். முதலில் தலைப்புச் செய்திகள். டிரான்ஸ் மொன்டானா தீ விபத்து, பாதுகாப்பு சோதனை இல்லாமல் 41 உயிரிழப்பு, மேயர் அறியாமை வெளிச்சம். நியோன் நகரில் காக சத்தம் அதிகரிப்பு, மக்களின் உறக்கத்தை பாதிக்கும் பிரச்சினை குறித்து உலகின் முதல் ஆய்வு. சூரிச் A3 நெடுஞ்சாலையில் கடும் விபத்து, பலர் காயம், போக்குவரத்து பாதிப்பு. எரிபொருள் விலை உயர்வு, சுவிட்சர்லாந்தில் வரி குறைப்பில் அரசியல் கருத்து வேறுபாடு. சூரிச் விமான நிலையம் பயணிகள் எண்ணிக்கை உயர்வு, சரக்கு குறைவு. பேர்ன் பகுதியில் விலங்குகள் விபத்தை தடுக்க வாசனை வேலி முயற்சி. இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய சொந்தங்கள் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கான ஆதரவுகளை வழங்குங்கள். தொடர்பான விரிவான செய்திகள். சுவிஸ்ல எல்லாருக்குமே எப்பவுமே கோவிலுக்கு போக நேரம் கிடைப்பதில்லை. அதனால்தான் கோவில் வடிவிலேயே தெய்வீகமான பூஜை ரூம் கபர்ட்டுகளை நாம் உருவாக்கி தருகிறோம். தவணை அடிப்படையில் கட்டணத்தை செலுத்தும் வாய்ப்பு மட்டுமல்ல, இலவச டெலிவரியும் செய்கிறோம். மாடர்ன் மேபிள் GmbH, உங்கள் கனவு இல்லத்தை அழகாக்குங்கள். சுவிட்சர்லாந்தின் டிரான்ஸ் மொன்டானா பகுதியில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது ஏற்பட்ட தீ விபத்தில் 41 பேர் உயிரிழந்ததோடு மேலும் 115 பேர் காயமடைந்த சம்பவம் தொடர்பில் புதிய தகவல்கள் வெளியாகின. இந்த விபத்து இடம்பெற்ற பாரில் கடந்த 6 ஆண்டுகளாக கட்டாய பாதுகாப்பு சோதனைகள் நடத்தப்படவில்லை என்பது விசாரணையில் தெரிய வந்தது. இவ்விடயத்தின் மேயரான நிக்கோலஸ் ஃபெரோ திங்கட்கிழமை அரசு வழக்கறிஞர்களால் முதல் முறையாக விசாரிக்கப்பட்டார். விசாரணையின் போது அந்த பாரில் பல ஆண்டுகளாக பாதுகாப்பு ஆய்வுகள் இடம்பெறவில்லை என்பதை தாம் அறிந்திருக்கவில்லை என்று தெரிவித்தார். தீ விபத்து ஏற்பட்ட அடுத்த நாளே 2019ஆம் ஆண்டிலிருந்து அந்த பாரில் கட்டாய ஆண்டுதோறும் மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு சோதனைகள் மேற்கொள்ளப்படவில்லை என்று மேயர் கூறினார். ஆனால் இதற்கான பொறுப்பு யாருக்கு உள்ளது என்பது குறித்து தற்போது விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் சுவிட்சர்லாந்து முழுவதும் பாதுகாப்பு விதிமுறைகள் குறித்து பெரும் கவலையை எழுப்பியுள்ளது. பொதுமக்கள் கூடும் இடங்களில் பாதுகாப்பு ஆய்வுகள் முறையாக இடம்பெறுகின்றனவா என்பது குறித்து அதிகாரிகள் மீண்டும் மதிப்பாய்வு செய்ய வேண்டிய அவசியம் உள்ளது. புத்தாண்டு கொண்டாட்ட மகிழ்ச்சியாக முடிவடைய வேண்டிய தருணத்தில் இத்தகைய துயர சம்பவம் நிகழ்ந்தது நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பாரின் நிர்வாகம் மற்றும் உள்ளூர் நிர்வாக அமைப்புகள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுமா என்பது குறித்து விசாரணை தொடர்கிறது. சுவிட்சர்லாந்தின் ஃப்ரைனிஸ்பூர் காட்டு சாலையில் வாகன விபத்துகளை குறைப்பதற்கென புதுமையான வாசனை வேலி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விலங்குகள், குறிப்பாக மான்கள், சாலைக்கரையில் வராமல் தடுக்க இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதற்காக சுமார் 3 கிலோமீட்டர் நீளத்தில் 500 அருகிலான கம்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அவற்றில் சிறப்பு வாசனை கலந்த நுரையீரல் பொருள் பொருத்தப்பட்டுள்ளது. இந்த வாசனை மனிதர்கள் அல்லது வேட்டையாடும் மிருகங்களின் வாசனையை போன்று இருக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டதால் மான்கள் சாலைக்கரையில் வராமல் தவிர்க்கும் என்று அதிகாரிகள் நம்புகின்றனர். இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள பகுதியில் கடந்த 6 ஆண்டுகளில் சுமார் 50 மான்கள் வாகன விபத்துகளில் உயிரிழந்ததாக இந்த கணக்கில் தெரிய வந்தது. இதனால் விலங்குகளையும் வாகன ஓட்டிகளையும் பாதுகாக்க இந்த முயற்சி அவசியமானதாக கருதப்படுகிறது. இதே போன்ற முறைகள் சுவிட்சர்லாந்தின் பிற பகுதிகளின் சில இடங்களில் விபத்துகளை குறைத்ததாக கூறப்பட்டாலும் அதன் செயற்திறன் குறித்து நிபுணர்கள் இடையே இன்னும் ஒருமித்த கருத்து கிடையாது. தேசிய அளவில் பார்க்கும் போது ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 8000 மான்கள் சாலை விபத்துகளில் உயிரிழப்பதாக கணக்குகள் தெரிவிக்கின்றன. இதனால் விலங்கு பாதுகாப்பு மற்றும் சாலை பாதுகாப்பு ஆகிய இரண்டையும் ஒரே நேரத்தில் மேம்படுத்த புதிய தீர்வுகள் தேவைப்படுகின்றன என்பது வலியுறுத்தப்படுகிறது. சுவிட்சர்லாந்தில் 2024 செப்டம்பர் 1 முதல் சுகாதார காப்பீட்டு நிறுவனங்களின் அனுமதியற்ற விளம்பர தொலைபேசி அழைப்புகள் சட்டப்படி தடை செய்யப்பட்டுள்ளன. இருப்பினும் இந்த நடைமுறை முழுமையாக நிறுத்தப்படவில்லை என்பது தற்போது வெளிச்சம் பார்த்துள்ளது. நிதி சந்தைகளை கண்காணிக்கும் சுவிஸ் பினான்சியல் மார்க்கெட் சூப்பர்வைசரி அத்தாரிட்டி அமைப்பின் தகவலின்படி இந்த விதிமுறையை மீறும் சம்பவங்கள் தொடர்ந்து பதிவாகிக் கொண்டிருக்கின்றன. இது தொடர்பில் ஃபின்மாவின் பேச்சாளர் உர்சுலா கீல் கூறுகையில், இந்த விதிமுறையை மீறியதாக கூறப்படும் புகார்கள் எங்களிடம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன என்றார். இந்த தடை இத்தகைய அழைப்புகள் நீடிப்பதற்கான முக்கிய காரணங்களில் ஒன்று இதுவரை விதிமுறையை மீறியவர்களுக்கு எந்தவித அபராதம் விதிக்கப்படாதது என கூறப்படுகிறது. இதனால் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் இன்னும் கடுமையான நடவடிக்கைகள் அவசியம் என்ற கேள்வி எழுந்துள்ளது.
சுவிட்சர்லாந்தின் நியோன் நகரில் அதிக சத்தமிடும் காகங்களின் தாக்கம் குடியிருப்போரின் உறக்கம் மற்றும் வாழ்க்கை தரத்துக்கு எவ்வாறு பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதை மதிப்பிடும் புதிய ஆய்வு தொடங்கப்பட்டுள்ளது. கடந்த சில ஆண்டுகளாக காக கூட்டங்கள் அதிகரித்ததால் மக்களிடமிருந்து தொடர்ந்து புகார்கள் எழுந்துள்ள நிலையில் இந்த ஆய்வை அதிகாரிகள் தொடங்கினர். இதற்காக சுகாதார ஆராய்ச்சி நிறுவனம் ஒனிசான்டே மூலம் பொதுமக்களிடம் பெயரில்லா கேள்வித்தாளின் மூலம் தகவல்கள் சேகரிக்கப்படுகின்றன. உலகளவில் இவ்வகையான ஆய்வு முதன்முறையாக மேற்கொள்ளப்படுவதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். காகங்கள் குறிப்பாக பிப்ரவரி முதல் ஜூலை வரை இருக்கும் கூடு அமைக்கும் காலத்தில் அதிகமாக சத்தமிடுகின்றன. இதனால் சில குடியிருப்பு பகுதிகளில் வாழும் மக்களுக்கு இது தொடர்ந்து தொந்தரவாக மாறியுள்ளது. இந்த ஆண்டில் நகரில் சுமார் 322 காகக்கூடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இது கடந்த ஆண்டை விட சிறிய அளவில் குறைந்ததாக இருந்தாலும் பிரச்சனை தொடர்கிறது. இந்த ஆய்வின் முடிவுகள் காகங்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவதற்கும் மக்களுக்கு ஏற்படும் சத்த தொந்தரவை குறைப்பதற்கும் எதிர்கால நடவடிக்கைகளை தீர்மானிக்க உதவும் என அதிகாரிகள் நம்புகின்றனர். சுவிட்சர்லாந்தின் ஜெனிவா ஓல்ட் டவுன் பகுதியில் உள்ள ரூஸ் அண்ட் லீஜே தெருவில் அமைந்த பழமையான கட்டிடத்தில் இருந்து பிப்ரவரி மாதம் அவசரமாக வெளியேற்றப்பட்ட குடியிருப்போர் மீண்டும் அங்கு திரும்ப முடியாது என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். 14ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த வரலாற்று சிறப்புமிக்க கட்டிடத்தில் விரிசல்கள் மற்றும் நிலைத்தன்மை குறைபாடுகள் காணப்பட்டதால் அவசர வெளியேற்றம் மேற்கொள்ளப்பட்டது. தற்போது கட்டிடத்தின் துல்லியமான சேத காரணங்களை கண்டறிய விசாரணைகள் தொடர்கின்றன. நிபுணர்களின் கருத்தின்படி இந்த பிரச்சனை மிகவும் சிக்கலானதாக மாறியுள்ளதால் முழுமையான பழுது பார்ப்பு மற்றும் கட்டமைப்பு சீரமைப்புக்கு 3 ஆண்டுகள் வரை ஆகக்கூடும் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. வெளியேற்றப்பட்ட பெரும்பாலான குடியிருப்போர் தற்போது மாற்று வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இருந்தாலும் சிலர் இன்னும் தற்காலிக வசதிகளில் வாழ்கின்றனர். இந்த வரலாற்று கட்டிடத்தை பாதுகாக்கும் வகையில் நீண்டகால தீர்வுகள் மீது அதிகாரிகள் கவனம் செலுத்துகின்றனர். கட்டிடத்தின் பாதுகாப்பை உறுதி செய்ய பெரிய அளவிலான கட்டமைப்பு பணிகள் அவசியமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறிய விளம்பர இடைவெளியின் பின் செய்திகள் தொடரும். எவ்வளவு காலம்தான் பழைய வீட்லயே வாழ்க்கையை ஓட்டுவீங்க? உங்கள் பழைய வீட்டையும் பழைய சமையல் அறையையும் புதிதாக மாற்றும் நேரம் வந்தாச்சு. ஆமாம், நவீனமும் தரமும் நிறைந்த வீட்டை உருவாக்க சுவிஸில் இருக்கவே இருக்கிறது மாடர்ன் ஹவுஸ் GmbH. எமது சேவையால் இனிமேல் உங்கள் வீட்டில் எல்லாமே புதுசுதான். குறைந்த செலவு, அதிக தரம், நம்பிக்கையான நம்மவர் நிறுவனம் மாடர்ன் ஹவுஸ் GmbH நிறுவனம். சுவிஸில் வரி விதிப்பு விகிதங்கள் பல கண்டோன்களில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆம், அதற்கேற்ப உங்கள் வரி படிவங்களை சிறந்த வரி ஆலோசகர்கள் ஊடாக நிரப்பி அதிக வரி விதிப்பிலிருந்து விடுதலை பெறுங்கள். மேலதிக ஆலோசனைகளுக்கு இப்பவே PR த்ரோய்ஹேண்ட் GmbH நிறுவனத்தை அழையுங்கள். 44 85 13 333. சுவிட்சர்லாந்தின் சூரிச் விமான நிலையம் வழியாக 2026 மார்ச் மாதத்தில் மொத்தம் 24,70,257 பயணிகள் பயணம் செய்தனர். இது கடந்த ஆண்டின் அதே காலத்தோடு ஒப்பிடும்போது 4.9% உயர்வு. இந்த எண்ணிக்கையில் 16,66,651 பேர் நேரடி உள்ளூர் பயணிகளாக இருந்தனர். மொத்தத்தில் 33.6%, அதாவது 8,29,706 பேர் இடைநிலைய பயணிகளாக இருந்தனர். இந்நிலையில் விமான இயக்கங்களின் எண்ணிக்கை உயர்வை கண்டுள்ளது. 2025 மார்ச் மாதத்தோடு ஒப்பிடும்போது 2.7% அதிகரித்து 21,492 விமானங்கள் புறப்பட்டதும் தரை இறங்கியதும் பதிவானது. ஒவ்வொரு விமானத்திலும் சராசரியாக 130 பயணிகள் இருந்ததாகவும் இது கடந்த ஆண்டை விட 2.8% அதிகம் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இருக்கை நிரப்பு விகிதம் 2.1% புள்ளிகள் உயர்ந்து 77.2% பதிவானது. ஆனால் சரக்கு போக்குவரத்து துறையில் சிறிய சரிவு உணரப்பட்டது. மார்ச் மாதத்தில் மொத்தம் 39,993 தொன் சரக்குகள் மாத்திரமே கையாளப்பட்டன. இது கடந்த ஆண்டின் இதே காலத்தை விட 3.6% குறைவு. இந்த தரவுகள் கோவிட் காலத்துக்கு பின்னர் விமான பயணங்களில் தொடர்ந்து வளர்ச்சி இருந்தாலும் சரக்கு துறையில் இன்னும் நிலைமை முழுமையாக சீராகவில்லை என்பதை சுட்டிக்காட்டுகின்றன. சுவிட்சர்லாந்தின் ஒருடோஃப் அருகே உள்ள 3 நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட கடுமையான சாலை விபத்தில் பலர் காயமடைந்தனர். போக்குவரத்து நெரிசலில் நின்றிருந்த வாகனங்களின் பின்னால் ஒரு லோரி மோதியதால் இந்த விபத்து நேர்ந்துள்ளது. 33 வயதான ஓட்டுநர் ஒருவர் இன்னும் காரணம் தெளிவாக தெரியாத நிலையில் முன் நின்றிருந்த வாகன வரிசையில் மோதினார். இதன் விளைவாக பல கார்கள் தொடர்பான தொடர் மோதல் ஏற்பட்டது. இந்த விபத்தில் பின்னால் இருந்த வாகனத்தில் பயணம் செய்த 2 பெரியவர்கள் கடுமையாக காயமடைந்தனர். அவர்கள் வாகனத்திலிருந்து மீட்புக் குழுவினரால் வெட்டி எடுக்கப்பட்டனர். அதே வாகனத்தில் இருந்த 1.5 வயது குழந்தை சிறிய காயங்களோடு உயிர் தப்பியது. மீட்பு நடவடிக்கைகளில் ஹெலிகாப்டர் பயன்படுத்தப்பட்டதோடு பலர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இந்த விபத்தினால் பாசல் நோக்கி செல்லும் நெடுஞ்சாலை பல மணி நேரம் மூடப்பட்டதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் உணரப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பில் அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை தொடர்கின்றனர்.
சுவிட்சர்லாந்தின் கிரென்சென்சூட் ரயில்வே ஸ்டேஷன் அருகே கடந்த திங்களன்று இரவு ஏற்பட்ட சம்பவத்தில் ஒரு ஆண் நபர் வேகமாக சென்ற ரயிலில் மோதுண்டு கடுமையாக காயமடைந்தார். இந்த சம்பவம் குறித்து தகவல் கிடைத்தவுடன் சொலத்தோன் கண்டோனல் போலீசார் உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டனர். இரவு 10 மணிக்கு முன்பாக நிலையத்தின் கிழக்கு பகுதியில் ஒருவர் ரயிலில் மோதியதாக தகவல் கொடுக்கப்பட்டது. விரைந்து சென்ற மீட்புக் குழுவினர் காயமடைந்த நபரை மீட்டு முதற்கட்ட சிகிச்சை வழங்கினர். பின்னர் சுவிஸ் ARS ரேகா ஹெலிகாப்டரின் மூலம் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு அவர் கொண்டு செல்லப்பட்டார். இந்த சம்பவத்தின் துல்லியமான காரணத்தை கண்டறிய அரசு வழக்கறிஞர் அலுவலகமும் துர்கவ் கண்டோனல் போலீசாரும் விசாரிக்கின்றனர். தற்போதைய தகவல்களின் அடிப்படையில் வெளிப்புற நபர் தலையீடு இருந்ததாக எந்த ஆதாரமும் கிடையாது என அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். இந்த மீட்பு நடவடிக்கையில் போலீசார், அவசர மருத்துவ சேவை குழு, ரேகா ஹெலிகாப்டர் சேவை மற்றும் சுவிஸ் பெடரல் ரயில்வேஸ் ஆன SBB ஊழியர்கள் இணைந்து செயற்பட்டனர். சுவிட்சர்லாந்தின் பிராவென்ஃபெல்ட் நகரில் கார் கேரேஜ் ஒன்றில் நடந்த உடைப்பு திருட்டு சம்பவத்தின் பின்னர் ஒரு சந்தேக நபர் கைதாகி காவலில் வைக்கப்பட்டார். திங்கட்கிழமை அதிகாலை 1 மணிக்கு பின்னர் சாகரே ஸ்ட்ராச பகுதியில் உள்ள ஒரு கேரேஜ் தொழில் நிறுவனத்தில் திருட்டு நடந்ததாக கண்டோனல் அவசர அழைப்பு மையத்துக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து உடனடியாக தேடுதல் நடவடிக்கை தொடங்கப்பட்டது. தேடுதல் நடவடிக்கையின் போது கண்டோன்ஸ் போலீசாய் துர்கவ் அதிகாரிகள் சம்பவம் இடம்பெற்ற பகுதிக்கு அருகில் ஒருவரை சந்தேகத்தின் பேரில் கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர் 18 வயதான பிரெஞ்சு நாட்டை சேர்ந்தவர் ஆவார். சம்பவம் தொடர்பில் குற்றப்பிரிவு போலீசார் மேலதிகமாக விசாரிக்கின்றனர். இதனோடு அரசு வழக்கறிஞர் அலுவலகமும் குற்றவியல் விசாரணையை தொடங்கியது. உலகளாவிய அரசியல் பதற்றங்களால் எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு $100 கடந்துள்ள நிலையில் சுவிட்சர்லாந்திலும் எரிபொருள் விலை அதிகரிக்கிறது. இதனால் பெர்ன் அரசாங்கம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய அழுத்தம் அதிகரித்துள்ளது. பல நாடுகள் வாகன ஓட்டிகளின் செலவு சுமையை குறைக்க எரிசக்தி வரிகளை ஏற்கனவே குறைத்துள்ளன. ஆனால் சுவிட்சர்லாந்தில் இது குறித்த அரசியல் கட்சிகளுக்கு இடையில் ஒருமித்த நிலை கிடையாது. சுவிஸ் பீப்பிள்ஸ் பார்ட்டி எரிபொருள் விலையை குறைப்பதற்காக எண்ணெய் வரியை குறைக்க அல்லது முழுமையாக நீக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. இதன் மூலம் பொதுமக்களுக்கு உடனடி நிவாரணம் கிடைக்கும் என அவர்கள் கூறுகின்றனர். ஆனால் எதிர்க்கட்சிகள் மற்றும் சில நிபுணர்கள் இந்த நடவடிக்கை சாலை மற்றும் அடிப்படை கட்டமைப்பு பணிகளுக்கான நிதியை பாதிக்கும் என்றும் உயர்ந்து வரும் மொத்த செலவு சுமைகளை தீர்க்காது என்றும் எச்சரிக்கின்றனர். மேலும் சிலர் எரிபொருள் விலை உயர்வு மாற்று எரிசக்தி பயன்பாட்டை விரைவுபடுத்த நல்ல வாய்ப்பாக இருக்க வேண்டும் என்று வாதிடுகின்றனர். இந்நிலையில் சுவிஸ் பெடரல் கவுன்சில் இதுவரை எந்த தீர்வையும் அறிவிக்காமல் உள்ளது. அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து அரசு எவ்வாறு முடிவெடுக்கிறது என்பதை கவனித்து பார்க்கப்படுகிறது. இந்த சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. இதுபோன்ற மேலதிக செய்திகளை பார்வையிட எங்களுடைய இணையதளமான swissthamil24.com அணுகுங்கள். வணக்கம்.